ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம இண்டோஸ் தமிழ் கிச்சனில் பார்க்க போகிறது ப்ரொக்கோலி குருமா. ப்ரொக்கோலி குருமா இது உங்களுக்கு டிஃபன் வெரைட்டிஸ்க்கு யூஸ் பண்ணலாங்க. இட்லி, தோசை, சப்பாத்திக்கெலாம் ரொம்ப நல்ல டேஸ்டான ஒரு ரெசிபி இது. ப்ரொக்கோலி அப்படின்னா உங்களுக்கு ப்ரொக்கோலியோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னீங்கன்னா, இது கேன்சர் ப்ரிவென்ஷன், பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட். இது இதய நோய் மற்றும் புற்றுநோய்க்கு இது மருந்தாக இது தயாரிக்கிறாங்க. ப்ரொக்கோலி யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது இப்போ எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ப்ரொக்கோலியை நல்லா கட் பண்ணி வச்சிருக்கிறேன். கட் பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கங்க. ஒரு 2 times நல்லா தண்ணியில நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாணல்ல போட்டு பற்ற வைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம உப்பு போடலாம். உப்பு, தண்ணி கொஞ்சமா ஊற்றி ஒரு 2 நிமிஷம் நம்ம நல்லா கொதிக்க விடணுங்க. உப்பு போடுறேன். ஒரு 2 நிமிஷம் தான், ரொம்ப பாயில் பண்ணிடாதீங்க. சீக்கிரமா இது பாயில்டு ஆயிடும். சீக்கிரம் நல்லா பாயில் பண்ணிடாதீங்க. ஒரு மாதிரி குழன்னு ஆயிடும். கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த தண்ணியை எடுத்து திரும்பி அந்த குருமாவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா போட்டு ஒரு 2 நிமிஷம் தாங்க, கரெக்டா ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கிடுங்க. இதுல பூச்சி அதிகமா இருக்காது. ப்ரொக்கோலியில சொல்லுவாங்க பூச்சி அதிகமா இருக்காது. அதனால நல்லா ஒரு 2 times நல்லா வாஷ் பண்ணிடுங்க. லெமன் இருந்தா கூட லெமன் போட்டு நீங்க நல்லா வாஷ் பண்ணிடலாம். இப்போ ஒரு 2 times 2 minutes ஆயிடுச்சுங்க. நல்லா சூப்பரா இருக்குது. இப்ப அதை அப்படியே எடுத்து தனியா வச்சிடுங்க. இப்ப தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். இப்போ பச்சை மிளகாய், முந்திரி பருப்பு, கொத்தமல்லி எடுத்துருக்கிறேன். முந்திரி பருப்பு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ திக்னஸ் உங்களுக்கு ஜாஸ்தி ஆகும். இதில் முந்திரி பருப்பு, கொத்தமல்லி இது 3 எடுத்துருக்கிறேன். இது தனியாக போட்டு அரைக்கணும். அப்புறம் உங்களுக்கு பட்டை, லவங்கம், சோம்பு, அப்புறம் வெண்ணெய், பச்சை பட்டாணி ஒரு 1/2 கப்பு, லெமன் ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சிருக்கிறேன். தேங்காய் பாலுங்க, கொஞ்சம் திக்கான தேங்காய் பால், ரொம்ப தண்ணியா வேணாம். திக்கான தேங்காய் பால் 1 கப் எடுத்திருக்கேன். இது எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். நல்லா ஒரு வாணல்ல பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன்ல உங்களுக்கு பச்சை மிளகாய், கொத்தமல்லி, முந்திரி பருப்பு இது 3த்தையும் போட்டு மிக்சியில ஓட்டணும். ஃபர்ஸ்ட் நீங்க பச்சை மிளகாவை ஃப்ரை பண்ணிக்கோங்க. பச்சை வாசனையா ஓட்டினா நல்லா இருக்காது. மிக்சியில் போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் கொத்தமல்லியை எடுத்து போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. ஒரே ஃப்ரையில் உங்களுக்கு நல்லா சுருண்டு வந்துடும் பாருங்க. கொத்தமல்லி சுருண்டு வந்தோடனே எடுத்து அந்த முந்திரி பருப்போட சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு போட்டு வறக்கணும்னு அவசியம் இல்லை. அதோட 3த்தையும் சேர்த்து ஒன்றா போட்டு மிக்சியில் ஓட்டிடலாம். இப்போ ஆறுனோடனே ஓட்டுங்க, சூடாக ஓட்ட வேண்டாம். ஓட்டிட்டேன். 3த்தையும் சேர்த்து தண்ணி விட்டு லைட்டாக ஊட்டி வச்சிருக்கிறேன். ரொம்ப தண்ணி இது அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா இப்போ நல்லா இருக்காது. இப்போ வச்சிருக்கிற வெண்ணெய் எடுத்து பட்டர் எடுத்து போட்டு லைட்டாக மெல்ட் பண்ணணும். இது டிஃபன் வெரைட்டிஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்கங்க. ரொம்ப நல்லா இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ வச்சிருக்கிற பட்டை, லவங்கம், சோம்பு இது 3த்தையும் நான் ஆட் பண்ண போறேன். போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது டோட்டலா ஒரு 15 minutes ஆகுங்க. அவ்வளோதான். உங்களுக்கு ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு கூட அது. ஆனால் பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. சோம்பு போடுறேன். ஆனியன் போட்டுட்டு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு உங்களுக்கு ஒரு 2 minutes நல்லா ஃப்ரை பண்ணுங்க. பச்சை வாசனை போற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. ஃப்ரை பண்ணிட்டு அப்புறம் வச்சிருக்க மிக்சி ஜார்ல வச்சிருக்கிற அந்த விழுது எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி, பச்சை மிளகாய், முந்திரி பருப்பு வச்சிருக்கேன்ல அதை ஒரு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க. இது ஒரு 2 நிமிஷம் கிண்டுங்க.
நல்லா கிண்டிட்டேன். அப்புறம் வச்சிருக்கிற பச்சை பட்டாணியும் அந்த ப்ரொக்கோலியும் எடுத்து போடலாங்க. நீங்க காஞ்ச பட்டாணி வச்சிருந்தீங்கன்னா ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சு வேக வச்சு வச்சுக்கோங்க. அது தனியா. நான் பச்சை பட்டாணி வச்சிருக்கதால அப்படியே ஆட் பண்றேன். இப்ப ப்ரொக்கோலி எடுத்து போட்டுக்கலாம். நீங்க சப்பாத்திக்குன்னா கொஞ்சம் திக்கா வேணும், அதனால முந்திரி பருப்பு நீங்க கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இட்லி தோசைக்கு வேணும்னா கொஞ்சம் தண்ணியா வேணும்னாலும் உங்களுக்கு கம்மி பண்ணிக்கலாம். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு முந்திரி பருப்பு ஆட் பண்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு திக்னஸ் அதிகமா கிடைக்கும். இப்ப எல்லாத்தையும் போட்டு ஒன்னா மிக்ஸ் பண்றேன். உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சம். நல்லா மிக்ஸ் பண்ணிருக்கேன். இது ஒரு 5 நிமிஷம் தாங்க கொதிக்கணும், ரொம்ப நேரம் கொதிக்க கூடாது. ஒரு 5 நிமிஷம் தான். உங்களுக்கு இது கொதி வந்த உடனே நீங்க அந்த வச்சிருக்கிற தேங்காய் பால் எடுத்து ஊத்த வேண்டியதான். நல்லா 5 நிமிஷம் ஆயிடுச்சு. உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. ரொம்ப நேரம் கொதிச்சுதுன்னா உங்களுக்கு அந்த ப்ரொக்கோலியில நல்லா உடஞ்சி போயிடும். அதனால ரொம்ப கம்மியா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப வச்சிருக்க தேங்காய் பாலை ஊத்தி ஒரு கொதி வந்த உடனே எடுத்துடலாங்க. ஒரு 5 நிமிஷத்துல கொதி வந்துருச்சு. பார்க்கலாம், ஓபன் பண்ணி கொதி வந்துருச்சு. நீங்க இப்ப எடுத்து ரெடியா வச்சுக்கலாம். இதுக்கு புளிப்புன்னு நம்ம சேர்க்கலங்க. இதை அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இப்ப வச்சிருக்கிற லெமனை எடுத்து புழிஞ்சு ஊத்துறோம். எப்பயுமே சூட்ல லெமன் ஊத்தாதீங்க. ஊட்டினீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி கசப்பு தன்மை வரும். அதனால அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு உடனே நீங்க இந்த வச்சிருக்கிற லெமன் எடுத்து ஊத்திடலாம். இப்ப புழிஞ்சு வச்சிருக்கேன் லெமனு. உங்களுக்கு எவ்வளோ டேஸ்ட்டுக்கு எவ்வளோ நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊத்துறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ பார்த்துட்டு, புளிப்பு எவ்வளோ வேணுமோ பார்த்துட்டு ஊத்துங்க. சூடோட ஊத்தி கொதிக்க வைக்காதீங்க, கசக்கும். இப்போ நீங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. நல்ல டேஸ்டான ரெசிபிங்க இது. கண்டிப்பா இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஹெல்த்தியான ரெசிபி கூட இது. இதுல 2 குறிப்பு நீங்க என்ன எடுத்துக்கணும் அப்படின்னீங்கன்னா, உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ திக்கான கிரேவி உங்களுக்கு வேணும்னாலும் அவ்வளோக்கு எவ்வளோ முந்திரி பருப்பு நீங்க அதிகமா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு திக்கான கிரேவி உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி லெமன் ஜூஸை நீங்க அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தாங்க ஊற்றணும். நம்ம ஊற்றி லெமன் ஜூஸை ஊற்றிட்டு நீங்க கொதிக்க வைக்க கூடாது. அந்த சூட்டோடய நீங்க ஊற்றிக்கலாம். ஆறி போய் ஊற்றணும்னு அவசியம் இல்லை. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு லெமன் ஜூஸை ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கொதிக்க வைக்காதீங்க எந்த ஒரு ரெசிபிலையும், ஏன்னா உங்களுக்கு கசக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபிஸ் பிடிச்சிருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மந்த்லிஸ் நிறைய ரெசிபிஸ் நான் அப்லோட் பண்ணுறேன், பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச். பாய். நன்றி.